நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அங்கு வாக்காளர் திருத்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் 6.5 லட்சம் பீகார் மக்கள் இங்கு வசிப்பதாகவும் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றால் தமிழகத்தின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும் அப்படின்ற ஒரு பார்வையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பார்வைகளை முன்வைத்து வந்தார்கள். இந்த தருணத்தில் சிதம்பரம் அவர்கள் தேர்தல் ஆணைய நடவடிக்கை சட்ட விரோதம் எனவும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை தமிழக வாக்காளர்களின் உரிமையில் தலையிடுவதாகவும் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். அவர் சொன்னது என்ன, விரிவான விவரங்களை வழங்கலாம். பீகாரை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் 6.5 லட்சம் பேரை தமிழக வாக்காளர்கள் பட்டியலில் சேர்ப்பதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக வெளியான தகவலுக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் தற்பொழுது தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த தகவல் என்பது மிகவும் எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் அதே போல இது மிகவும் சட்டவிரோதமானது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது போன்ற புலம்பெயர் தொழிலாளர்களை தமிழக வாக்காளர்கள் பட்டியலாக இணைப்பது என்பது தமிழகத்தினுடைய அந்த வாக்குரிமையில் மீறுவது போல எனவும் இது மட்டுமில்லாமல் இது மிகப்பெரிய ஒரு அவமதிக்கும் செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களது மாநிலங்களில் தேர்தல் நடக்கும் பொழுது அங்கு சென்று அவர்கள் வாக்களிப்பது தானே இவ்வளவு காலமாக நடந்து வருகிறது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தற்போதை போன்ற திருவிழாக்களுக்கு பீகார் மக்கள் அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு செல்வதில்லையா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஒரு மாநிலத்தில் வாக்காளராக பதிவு செய்யக்கூடிய ஒரு நபர் அந்த மாநிலத்தில் அவருக்கு என்று நிரந்தரமாக ஒரு வீடு என்று இருக்க வேண்டும். அந்த வகையில் பீகாரை சேர்ந்த ஒரு புலம்பெயர் தொழிலாளர் அவருக்கு பீகாரிலும் சொந்த வீடு இருக்கும் பொழுது அவர் எப்படி தமிழகத்தில் அவர்கள் எப்படி வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பி இருக்கிறார். மேலும் ஒரு பீகாரை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி ஒருவர் பீகாரில் அவர் நிரந்தரமாக வாழும் பொழுது அவர் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வாழ்வதாக கருதி எப்படி அவருக்கு நிரந்தர புலம்பெயர் தொழிலாளர் என்று கருதி அவருக்கு எப்படி தமிழ்நாட்டில் வாக்குரிமையை அளிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையம் தனது பதவியை தவறாக பயன்படுத்துவதாகவும் மேலும் தமிழகத்தினுடைய அந்த வாக்கு செலுத்தும் முறையையே மாற்றுவதற்கு தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதாகவும் ப. சிதம்பரம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அதிகார அத்துமீறிய செயலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ப. சிதம்பரம் முன்வைத்திருக்கிறார். இந்த நடவடிக்கை மாநிலத்தின் தேர்தல் தன்மையே மாற்றும் என அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய விரிவான விவரங்களுக்கும் நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.